உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கம், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு நான் பேசப்போகின்ற விஷயம் என்னவென்றால், இந்தியாவுக்கு மேலும் 25% வரி ட்ரம்ப் அறிவிப்பால் பரபரப்பு. ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது அவர்கள் இரவில் கூட அவர்கள் இந்திய தலைவர்களோடும் பாகிஸ்தானிய தலைவர்களோடும் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் எனக்கு தெரியும். ட்ரம்ப் மட்டுமல்ல, அவருடைய சக அமைச்சர்களும் இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையின் போது அவர்கள் இந்த கலந்த ஆலோசனையிலே அவர்கள் இந்த சண்டையை முடிவு கொண்டு வருவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருந்தது. ஆனால் இந்தியா சுயமாக சண்டையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தது. அவர்கள் சொல்லிதான் என்று இல்லை. ஆனாலும் கூட அமெரிக்காவுடைய பங்களிப்பை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏனென்றால் பாகிஸ்தானியர்கள் உடனடியாக அமெரிக்காவிடம்தான் சென்றார்கள். நீங்கள் சண்டையை நிறுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவர்களை அவர்கள் தொந்தரவுப்படுத்தினார். அவர்கள் முதலாக யுஎஸ்ஏ பிரசிடென்ட் அவர்கள் பேசும்போது கூட இந்தியா எங்களுடைய நண்பர் என்றுதான் அவர்கள் பேசினார். அதனால் ட்ரம்ப் அவர்கள் நான் இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்தினேன் என்று சொல்வதில் முற்றிலுமாக தவறில்லை. அவர்களுடைய பங்களிப்பு அங்கே இருக்கிறது. முடிவு இந்தியாவினுடைய முடிவாக இருந்தாலும் கூட அவர்களும் அந்த சண்டை நிறுத்தத்திலே அவர்களுடைய பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆதலால் இந்திய அரசாங்கம் அவருடைய ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்லும் போதும் கூட அது அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் அளிக்காமல் இருந்தது. அது அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு தலைவருக்கு ஒரு வருத்தத்தை உருவாக்குவது சகஜம். அதனால் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு காரணமாக இருக்கலாம். நமது இந்திய பிரதமர் அவர்கள் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய ஒரு நண்பர். இந்த ட்ரம்ப் அவர்களை பல முறை இதை சொல்லும்போது அவருடைய சுமூகமாக பேசி அதை முடிவு கொண்டு வந்திருக்கலாம். நாங்கள் முடிவெடுத்தோம், நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று அவர்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம். அதை விடுத்து இவர்களும் அமைதியாக இருந்து அவருடைய மனதினுடைய வருத்தத்தை அதிகரிப்பது போன்றே ஆகிவிட்டதாகவே நாம் நினைக்க தோன்றுகிறது. அதற்கு பின்னால் அவர் இந்தியாவின் மீது 25% வரி என்பதை அவர்கள் விதிக்கிறார். இதிலே நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவருடைய பங்களிப்பு இருப்பதாக நிறைய அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார். அவர் அமெரிக்கர்களை மதிப்பதில்லை, அமெரிக்கர்களோடு பேசும்போது தன்னிச்சையாக அவர் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். இந்தியா என்பது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு. இந்த தலைவர்கள் எல்லாம் இந்திய மக்களுடைய நன்மையை முன்வைத்து அவர்கள் பேச வேண்டுமே தவிர தங்களுடைய சொந்த திறமையை வைத்து தான் இவ்வளவு பெரிய திறமையானவன், தனக்கு எதிராக தனக்கு பக்கத்தில் இருக்கின்ற அமெரிக்க அந்த அதிகாரி அவ்வளவு பெரிய ஒரு நிர்வாகத்திறன் இல்லாதவர் என்பது போன்று இவர்கள் செயல்படுவது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. ஏனென்றால் இவர்கள் நமது இந்திய அதிகாரிகளும் நம்முடைய அரசியல்வாதிகளும் இந்திய மக்களுடைய பிரச்சனை, இந்திய மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் அவர்கள் அங்கே செயல்படுகிறார்கள் என்பதை அவர்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்கள், இந்திய மக்கள் அமெரிக்காவுடைய மண்ணிலே வாழ்கிறார்கள். அதே போன்று அங்கே வர்த்தகம் நன்றாக இருக்கிறது, மக்களுக்கு நல்ல ஒரு உணர்வு, ஒரு பாசம் எல்லாம் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு நீங்கள் ஒரு 2-3 பேருடைய 2-3 அதிகாரிகள், அந்த அரசியல்வாதிகளுடைய ஒரு மனப்போக்கினால் இங்கே இந்த நாடுகளுக்கு இடையான ஒரு உறவு அங்கே அது அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டு அதனால் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வருவதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் நான் நமது பிரதமர் அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உடனடியாக நீங்கள் அமெரிக்க அதிபரிடம் நீங்கள் பேசுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நேரடியாக பேசுங்கள். நீங்கள் நண்பர்களாயிற்று, நீங்கள் அவங்களுடைய குஜராத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தீர்கள். இப்போது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் பேச வேண்டியதுதான். ஏன் பேச முடியாது? போன் எடுத்து நீங்கள் பேசினால் என்ன குறைந்து விடுகிறது?
அதனால் உடனடியாக நாம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகளை நாம் அது அந்த பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு நாம் செயல்பட நாம் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உடனே ட்ரம்ப் நமக்கு வரி விதித்து விட்டார், உடனே சைனா பக்கம் போய்விடலாம். அந்த யோசனைகளை எல்லாம் நீங்கள் தயவு செய்து விட்டுவிடுங்கள். சைனாவிடம் நாம் 2 முறை நாம் பாடம் படித்து விட்டோம். அவர்களை எல்லாம் எந்த அளவுக்கு நாம் உயர்வாக வைத்து நம்மோடு அவர்கள் சண்டைக்கு வந்தார்கள். அதற்கு பிறகு நீங்களும் மோடி அவர்கள் அங்கே குஜராத்திலே முதல்வராக இருக்கும் போதும், அதற்கு பிறகு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும் போதும் அவர்கள் அங்கே சைனாவுடைய தலைவர்களை எல்லாம் அங்கே கூப்பிட்டு வந்து நீங்கள் அவர்களை நட்போடு நீங்கள் பழகிறீர்கள். கடைசியில் என்ன நடந்தது? நமது இராணுவ வீரர்களை எல்லாம் அவர்கள் கொலை செய்தார்கள். அதை பற்றி பேசுவதற்கு நாதியே இல்லை. ஆனால் சைனாவுடன் உடனே நாம் திரும்பி சைனாவோடு நாம் நட்பு கொள்ள வேண்டும், அமெரிக்காவோடு நாம் எதிர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் நீங்கள் தயவு செய்து விட்டுவிடுங்க. அமெரிக்கா என்பது அமெரிக்கா மக்களுடைய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இந்திய மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பாசம், ஒரு ஒற்றுமை, ஒரு ஜனநாயக மாண்பு. அதனால் நான் அன்போடு மோடி அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து நீங்கள் உடனடியாக ட்ரம்போடு பேசுங்கள். நீங்கள் அமெரிக்கா இந்தியாவுடைய உறவில் எந்த விதமான குறைபாடும் இல்லாதவாறு நீங்கள் செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.